இதுதான் சாம்பியன் ஹை கிரவுண்ட். ஃபஸ்ட்டு ஜிம்கானா கிரவுண்டு சொன்னேன், இது ரெண்டாவது சாம்பியன் ஹை கிரவுண்ட். இங்கே தான் ஓசி சினிமா போடுவாங்க. ஆகா தேட்டருன்னு பேர் இதுக்கு. இந்த இடத்துல வந்து ஐயா ரெண்டு பக்கம் வந்து ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஜனம் வந்து தேர் திருவிழா மாதிரி வருவாங்க. சாம்பியனில் வந்து எஃப் பிளாக்கு, ஐ பிளாக்கு, ஹெச் பிளாக்கு, எஸ்டி பிளாக்கு, சேஞ்சஸ் பிளாக்கு, டீட்டெயில் பிளாக்கு, சீட்டெயில் பிளாக்கு, இவ்வளோ பகுதி மக்களும் வந்து இங்கே ரொம்ப ஜாலியாக சினிமா பார்க்குவாங்க ஐயா. இந்த இடத்துல வந்து பலகாரங்க விற்குவாங்க. நல்லா இந்த முறுக்குங்க, அதிரசம், இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்கே விற்குவாங்க ஐயா. இந்த படம் பார்க்குறதுக்கு வந்து இடம் பிடிப்பாங்க. ரெண்டு பக்கமும், அந்த பக்கமும் பார்க்கலாம், இந்த பக்கமும் பார்க்கலாம் ஐயா. இதாயா அங்கே தான் அந்த ஃபிலிம் ப்ரொஜெக்டர் வந்து அங்கே தான் நிற்க வைப்பாங்க ஜீப்பில். அந்த ஜீப்பில் வந்து ரெண்டு பழுப்பு போட்டு அந்த ஸ்க்ரீன் போடுவார். கண்ணாயிரண்ணா தான் ஆப்ரேட்டரு. இங்கே ஃபஸ்ட்டு போட்ட படம் வந்து ரிக்ஷாக்காரன் எம்ஜிஆர் தான் ஃபஸ்ட்டு படம் இங்கே போட்டுருந்து. இந்த கிரவுண்டு பாருயா எவ்வளோ பெருசாக்குது பாருயா. இது சுற்றி ஜனங்க உட்காருவாங்க ஐயா. ரெண்டு பக்கமும் உட்காருவாங்க ஐயா. இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் உட்காருவாங்க ஜனம். இதுதான் ஐயா ஜிம்கானா கிரவுண்டு. மைன்ஸ் தொழிலாளிகளுக்காக இங்கே வந்து சினிமா போடுவாங்க. ஓசி சினிமா, ஆகா தேட்டர் அது பேர். அப்போது நாலா பக்கம் ஜனம் வரும். ஜிகுன்னு தேர் திருவிழா மாதிரி வருவாங்க. என்ட்ரிஸு, டேங்க் பிளாக்கு, ஓரண்ட் லைனு, எலக்ட்ரிக் லைனு, பேண்ட் லைனு, என்டி பிளாக்கு, பாலக்காடு லைனு, இந்த பங்களாங்க பக்கம் எல்லாம் வந்து இங்கே சினிமா பார்க்குவாங்கய்யா. தேர் திருவிழா மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போட்ட படம் வந்து ரிக்ஷாக்காரன் எம்ஜிஆர்து. அந்த படம் போட்டிருந்த ஒரே விசிலு. அப்போது இந்த தேட்டர் பேரை வந்து ஆகா தேட்டர்னு வச்சாங்க. ஓசி சினிமா இது பேர் ஆகா தேட்டரு. இது மைசூரில் 3வது கிரவுண்டு. இங்கே தான்யா சினிமா போடுவாங்க. ஓசி சினிமா, செலாப்பா லைனு, ஒன் போஸ்ட் ஆஃபீஸ் லைனு, வண்டிக்கார லைனு, சிஏ பிளாக்கு, சவுத் பிளாக்கு, இதெல்லாம் வந்து அந்த பக்கம் வர ஜனம். இந்த சைனாட் லைனு, ரிவிட்டர்ஸ் லைனு, காக்கார் மாடல் ஹவுஸ் எல்லாம் வந்து அந்த பக்கம் வந்து பார்க்குவாங்க. இந்த பக்கம் இருக்கிற பகுதியை வந்து இந்த பக்கம் கில்பர்ட்ஸு, அன்காக்கு, கில்பர்ட்ஸ் பகுதி பூரா வருவாங்க ஐயா. இந்த பங்களாங்கோ இதெல்லாம் சேர்த்து இந்த பக்கம் பார்க்குவாங்க. இங்கே என்னென்ன வியாபாரம் நடக்குது தெரியுமா? வெள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம் இதெல்லாம் கொண்டாந்து இங்கே வியாபாரம் பண்ணுவாங்க. அதுவே இந்த குடும்பம் வந்து அந்த இதுலேயே வந்து பொழிக்கிற அளவுக்கு இங்கே நடந்துச்சு ஐயா. அப்புறமா வந்து திடீர்னு சினிமா பார்த்துருக்கும் போது பாம்புன்னுவாங்க. ஜனங்க ஏஞ்சிக்குவாங்க. ரொம்ப தமாசா பாம்பு நீடுவானுங்க. ஏஞ்சி ஓடிட்டாப்புமா எதுவும் இல்லை பண்ண திரும்ப வந்து உட்காருறது. திரும்ப உட்காந்து இங்கே படம் பார்க்குறது ஐயா. இங்கே வந்து அந்த ஜீப்பில் வந்து நிற்கும் ஐயா. அந்த ப்ரொஜெக்டரு ஜீப்பில் எடுத்து வருவார் கண்ணாயிரண்ணா. அவர் தான் வந்து அந்த ஃபிலிம்னுடைய பெங்களூரில் போய் காந்தி பஜாரில் போய் எம்ஜிஆர், சிவாஜி இதெல்லாம் ஃபிலிம் பாக்ஸ் கிடைக்கும். அப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயா, 800 ரூபா 900 ரூபா அதுக்குள்ளே தான் அந்த ஃபிலிம் பாக்ஸ் கிடைக்கும். அந்த ஃபிலிம் பாக்ஸை கொண்டாந்து இங்கே போடுவாங்க. போடும்போது கண்ணாயிரம் சொல்லுவார், அடுத்த படம் வந்து இதே திறந்த வெளி அரங்கிலே இந்த படம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப தமாஷா பேசுவார் அவர். எம்ஜிஆர் ஒரு வாரம் போடுவாங்க, சிவாஜி ஒரு வாரம் போடுவாங்க, ஜெய்சங்கர்து, அசோகன்து, சிவகுமார்து எல்லா படமும் அங்கே போடுவாங்க. ஓல்டு மிடில் செக்ஷன் படம் எல்லாம் வந்து இங்கே தான் நிறைய பார்த்துருந்தேன் ஐயா. இங்கே வந்து இடம் பிடிக்கிறது இந்த படம் பார்க்குறதுக்கு கல் வச்சுட்டு பாயிங்க எடுத்துகிட்டு வராங்க, பெட்ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, கீழே போட்டு ஃபேமிலியாக வந்து படம் பார்க்குவாங்க பாயில் உக்காந்துக்கின்னு. அந்த மாதிரி இடம் ஐயா. இது வந்து எம்ஜிஆர் சிவாஜிக்கு தான் ஐயா நிறைய. எம்ஜிஆர் சிவாஜி படம் தான் கண்ணாயிரம் அண்ணன் வந்து நிறைய படம் கொண்டு வந்து போடுவார். வசந்த மாளிகையிலேருந்து சிவாஜி இது படம் எவ்வளோ இருக்குது, எம்ஜிஆர் எவ்வளோ இருக்குது, எல்லா படமும் இங்கே தான் போடுவாங்க. அவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்டாக எங்கள் படம் பார்க்கும்போது. பேருக்கு தான் ஓசி சினிமா, ஆனால் தொழிலாளியுடைய பணத்தில் வந்து போட்ட படம் தான். 3 இடத்துலையும் தொழிலாளியுடைய பணத்தில் போட்டிருந்து தான் இந்த 3 இடத்துலையும் படம் போடுவாங்க ஐயா.